விருச்சிகராசி அன்பர்களுக்கு 17 ஜூலை 2014 அதான் ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடி மாத பலனை பார்க்கலாம். பொதுவாக 12 ராசிக்காரங்களுக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நீங்கள் ராசி பலனை எதிர்பார்க்குறீங்க. விருச்சிகம் என்றால் என்ன? விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனாக செவ்வாய் வருகிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு இந்த ஒரு வருஷம் பூரா பார்த்துட்டு தான் இருப்பார். நான் சொல்கிறது இந்த ஒரு மாதத்துக்கு பலன் சொல்கிறேன். அப்போ ராசி பலன் என்பது என்ன? எல்லாருமே ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க. விருச்சிக ராசியில் 10 கோடி பேர் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் அது நடந்துறதில்லை. நான் சொல்லக்கூடிய ராசி பலன் அங்கே நடந்துறதில்லை. அவரவர் தசாபுத்தி அமைப்பில் தான் எல்லாமே நடக்குதுங்கிறது தான் உண்மை. அப்போ தசாபுத்தி எப்படி அங்கே தான் நீங்கள் ஏன் சார் ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுறது? எதிர்பார்க்குறாங்களே. எல்லாமே டிவியில் வரணும் ராசி பலன் பார்க்குறாங்க, சேனலில் ராசி பலன் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, பேப்பரில் படிக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு 20% பொருந்தும். அந்த மனநிலை அவங்களுக்கு சீராக இயக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, விருச்சிக ராசி குரு பார்வையில் இருக்கு. ராசி எப்படி வேலை செய்யும்? ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். 10 வயசு குழந்தைக்கு ராசி எப்படி வேலை செய்யும்? எல்லாமே இதுதானே எதிர்பார்க்குறீங்க. 10 வயசு குழந்தைங்க என்ன செய்யும்? வேலைக்கு போகணும் யோசிக்குமா? இல்லை. அதனுடைய மனம் அப்போ எப்படி இருக்கும்? விளையாட்டு பொருட்களை பார்த்தா சிரிக்கும். பிஸ்கட்டை எதாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு குட்டியாரும் கிட்ட அதுக்கு எதை பொம்மையை காட்டி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வரும். என்ன? நாம் விளையாட்டு காமிச்சா சிரிக்கும், கீழே விழுந்தால் அழுகும், நோய் வந்தால் அழுகும், அடிப்பட்டால் அழுகும். அந்த மனம் அப்பொழுது அது என்ன உணருதோ அப்போது அதனுடைய மனநிலையை அது காட்டும், வெளிப்படுத்தும். எப்போ என்ன உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகங்கிறது அடிப்படுறது, மன ரீதியாகங்கிறது கவர்ச்சி, விளையாட்டு, நம்மளை பார்த்து அது சந்தோஷப்படுறது, அழுகுறது. உடல் ரீதியாக மன ரீதியாக அது என்ன உணர்கிறதோ அதை வெளிப்படுத்துறது தான் ராசியினுடைய தன்மை. அதை வெளிப்படுத்தும் போது அதை ஆளுமை செய்வது தான் பெற்றோர்களுடைய ஆளுமை. பெற்றோர்களுடைய ஆளுமை இல்லை என்றால் பெரியவர்களுடைய ஆளுமை. அங்கே வீட்டில் பெற்றவங்களை வேலைக்கு போயிட்டாங்க 2 பேரும், பாட்டம் பாட்டி, அவங்க பேர குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அதுக்கு என்ன வேணுமோ, அழுவாமல் இருக்கணுமோ, என்ன அது செய்வாங்க. மனம் எப்படி போகுது அந்தந்த சைஸில், அதுதான் சொல்கிறோம். சரி, 15 வயசு 20 வயசு கல்விக்கு உண்டான வயசு. கல்விக்கு உண்டான வயசில் என்ன வரணும்? சில பேர் கல்விக்கு உண்டான வயசில் படிக்க மாட்டான், வேறு மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். விருச்சிக ராசி பொதுவாக எல்லா ராசிலையுமே இது நடக்குது. அந்த ஒரு ராசிக்கு மட்டும் நான் அதை குறிப்பாக சொல்ல. வேறு மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். 15 வயசில் போய் ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான்னு நம்புவீங்களா? இன்றைக்கி எல்லாம் நடந்துகிட்ருக்கு. சமூகம் ரொம்ப ஒரு கெட்ட வழியில் இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்கிறது மன வருத்தமான ஒரு விஷயமா நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. 18 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் டாஸ்மாக் கடையில் போய் வாங்கிட்டு ஏதோ ஒரு சந்தில் உட்காந்து தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். பெற்றவங்களுக்கு தெரியாது. அது பெற்றவங்க காசு கொடுத்து அனுப்புவான். அவன்பா உடல் உழைப்பினாலையும் மன உழைப்பினாலையும் பாவம் கஷ்டப்பட்டு காசு என்ன பண்ண சம்பாரிச்சு இது பண்ணிட்டு தான் இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்துறது யார்? மனம் எப்போ கட்டுப்படும்? மனம் எப்போ கெடும்? அந்த கெடும் மனசை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே 20 வயசு உள்ளவர்கள் ராசியை குரு பார்க்கும்போது, ராசியினுடைய ஒரு ஒளி கிரகங்கள் ராசியை தொடர்பு கொள்ளும் போது, ஒரு ஒளி கிரகங்கள் தொடர்படும் போது மனம் தெளிவாகுமா? ஏங்க, நல்ல மனம், தெளிவான மனம், நல்ல சாப்பாடாக இருந்தால் சாப்பிடுவான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டான். சரி, நல்லா இல்லைன்னா எப்படி? ருசியாக இல்லைங்கிறது வேறு, ஒரு தீஞ்சு போகிறதுங்கிறது வேறு. தீஞ்சு போகிறதுங்கிறது உதவாதது, அதை சாப்பிடவே முடியாது. கெட்டு போனங்கிறது ஆகாதது, அதுவும் சாப்பிட முடியாது. இந்த மனம் எப்போ கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இல்லையா? மனம் எப்போ தெளிவாக இருக்கிறது. தெளிவாக இருக்கிறதுங்கிறது சுவையான சாதம், விரும்பி சாப்பிடுவோம். தெளிவாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை விரும்பி செய்வோம். மனம் தெளிவாக இருக்கிறது. இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த பொண்ணை கட்டினா நல்லாயிருக்கும், இந்த வீட்டில் சம்பந்தம் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனம் உங்களுக்கு வரும். மனம் தெளிவாக இருக்கப்ப கெட்டு போனது தீஞ்சுதுன்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? அந்த பெண்ணுடைய வீட்டார் தாய் தப்பனுடைய நடவடிக்கை செல்லாமல் இருக்கு. அவங்க பார்க்கும்போதே வெறுப்பு வந்துடும். அந்த பொண்ணுடைய நடவடிக்கை உங்களுக்கு வெறுப்பை உண்டு பண்ணும். அப்போ அது கெட்டுப்போன சரக்கு. ஒரு சரக்கு கெட்டு போச்சா கெட்டு போகலையா கண்டுபிடிச்சிடுறீங்கள? ஒன்று சுவாசத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லை பார்வையின் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். சரக்கு கெடுறதும் மனம் கெடுறதும், மனம் எப்போ கெட்டு பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ரீதியாக நமக்கு சொல்லப்படலாம். உண்மையிலேயே மனம் கெடும்போது தவறான பாதையில் மனிதனை இட்டு செல்லும். பொருள் கெடும்போதும் உங்களுக்கு அந்த மன பாதிப்பு இருக்கும். பொருள் கெடும்போது என்ன? ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வேலையை செய்கிறீங்க, அது லாஸ் ஆகிடுது, அந்த பொருள் வீணாக போயிடுது, அது திரும்ப உதவாது. அப்போ அந்த நஷ்டம்தான். மனம் அப்போ தடுமாறுதுங்க. எல்லாரும் எதிர்பார்க்குறது ராசி பலனில் நாம் எல்லாம் எதிர்பார்க்குறது என்ன? நமக்கு தான் லாட்டரி சீட்டில் பணம் வந்துடுமா? திடீர்னு கேட்காமையே பணம் வந்துடுமா? எப்படியா வரும்? கஷ்டப்படணும், உழைக்கணும், வேலை செய்யணும். நீ செய்கிற வேலைக்கு உண்டான அளவோடு தான் அந்த பணம் அங்கே வரும்.
ஒருத்தன் 100 சம்பாதிப்பான், ஒருத்தன் 1000 சம்பாதிப்பான், ஒருத்தன் லட்சம் சம்பாதிப்பான். சரி 20 வயசு உழைக்கவே தயார் இல்லாத இருக்கிறான் ஒருத்தன். 20 வயசில் படிக்கவே தயார் இல்லாமல் இருக்கிறான். எதனால் இதெல்லாம்? அதனால தான் ராசி பண்ணல இது முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ராசியும் குரு பார்க்குது, தெளிவாக இருப்பான், ஒழுங்காக இருப்பான், வேலைக்கு போவான், படிப்பான். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க இந்த ராசி பண்ணு கூடுதலான ஒரு நன்மை கிடைக்கும். தசாபுத்தி நன்மை என்ன? விருச்சிக ராசியை பொறுத்தவரை விருச்சிக ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் சரி, ராகு திசை குரு திசை யோகமான ஒரு திசைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த யோகமான திசைகள் உங்களுக்கு ஜனன காலத்தில் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்கள் நல்லா படித்து அந்த வயசு 20-25 வயசில் படிப்பு முடித்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இப்போ இந்த ராசிக்கு இப்போ இருக்குது. படிப்பை முடித்தவங்க வேலைக்கு போவீங்க, படிப்பை முடித்தவங்க வேலைக்கு போனவங்க கல்யாணத்தை பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பு கூடுதலாக இங்கே வந்துகிட்டு இருக்கு. நல்ல பெண் கிடைப்பாங்க. ராசியை குரு பார்க்குது. ஜன காலத்தில் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக நல்ல பொண்ணு கிடைக்கும். நல்ல மன வாழ்க்கை ஏற்படும். வசதியான குடும்பத்திலேருந்து பொண்ணு கிடைக்கும். ஒழுங்கான பெண்ணு கொடுக்கும். உங்களை வழி நடத்துகிற மாதிரி ஆளுமை உள்ள பெண் கிடைக்கும். அதேமாரி நல்ல தாய் தந்தையர்கள், அந்த மருமகளை நல்ல வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. தாய் தந்தையர்கள் ஏற்கனவே உங்களுக்கு வீடு வாங்கினதை போய் அமைச்சு கொடுத்தவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி இன்றைக்கி நான் சொல்லிட்டு இருக்கிற அமைப்புக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னா இதில் இவங்களும் திருமண வழியில் இன்றைக்கி திருமண முயற்சியில் கூடுதலாக இருக்கிறாங்க. திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமான காலகட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த அமைப்பாளர்கள் எல்லாமே இன்றைக்கி பேப்பரை தூக்கிட்டு சுற்றுறாங்க. ரெண்டாவது நீங்கள் மேட்ரிமோனியில் போனீங்கன்னாலும் அதே தான். மேட்ரிமோனியில் போனீங்கன்னா அவங்க எடுத்த உடனே அந்த பேக்கேஜ் கட்டு, அது கட்டு, இது கட்டுங்கிற மொத்தத்தில் இவங்களே என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. மேட்ரிமோனியில் இன்றைக்கி நீங்கள் மேட்ரிமோனியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கருத்தை. ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்த உடனே நீங்கள் பேக்கேஜ் போடுங்க, 50 ஜாதகம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, 75% பொருந்தி போகுது. என்ன பொருத்தம் பார்க்க போகிறாங்க அவங்க? அந்த 10 பொருத்தம் பார்த்துவிட்டு பொருந்தி போச்சுன்னு சொல்லுவாங்க. ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க, அது ராகு கேது செவ்வாயில் நிறைய ஜாதகம் இருக்குதுங்க, பக்கத்துலேயே பொண்ணு இருக்குதுங்க, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வேணுமா இல்லை தாலுக்கா வாரியாக வேணுமான்னு கேட்குறாங்க. அங்கே அந்த பொண்ணுக்கு அவனுக்கு கல்யாண அமைப்பே இருக்காது. அவன் பிள்ளையை பற்றி அவன் கொடுக்குறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கல்யாண ஈடுபாட்டிலே இருக்க மாட்டான். இவன் 50 ஜாதகம் அனுப்புகிறான், அதுக்கு உண்டான பேக்கேஜை கட்டுங்கம்மா, கட்டிட்டு நம்ம 50 பேருக்கு ஃபோன் பண்ணால் அங்கே நடக்காது. முதல்ல கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியணும்ல. பெண்ணை பெற்றவன் எல்லாமே கொடுக்குற நிலைமையில இல்லையே, ஜாதகமே ஒத்து போனாலும் அவன் எல்லாமே பாய்க்கிற எக்ஸ்போர்ட். அந்த எக்ஸ்போர்ட்டேஷனே ஒன்றும் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த டிமாண்ட் வைக்கிறான் பாருங்கள், 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும், 5 ஏக்கரா காடு வேணும், அந்த டிமாண்ட் வைக்கிறான் பாருங்கள். 50க்கு நீ அவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு பொண்ணு கொடுத்தா முதல்ல பொண்ணு போய் நல்லா பிழைக்காதையா? இதை பார்க்கணும் இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஜாதகத்தில் பாதிப்புகள் பிரிவு வந்துடக்கூடாது. முதல்ல கல்யாண வயசுலேருந்து 35 வருஷம் கல்யாணம் 30 வயசில் பண்ணுறியா, 65 வயசு வரைக்கும் பிரிவு வந்துடக்கூடாது. யாருக்கோ ஒருத்தருக்கு மரணம் வந்துடக்கூடாது. இப்படி தான் ஜாதகம் பார்க்கணும். 10 பொருத்தம் பார்க்கக்கூடாது. ராகு தோஷங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது. அந்த கான்செப்டுக்குள்ளேயே போயிட வேண்டாங்கிறது தான் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது. அதுதான் ராகு தோஷத்தில் போயிடாதீங்க. 10 பொருத்தம் சர்வ நிச்சயமாக முட்டாள்தனம். ஏன்? நட்சத்திரங்களுக்குன்னு குணமே கிடையாது. அப்புறம் எதுக்கு பொருத்தம்? அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி பொண்களுக்கு, பொட்ட பிள்ளைங்களுக்கு, ஆம்பளைங்களுக்கு, அன்றைக்கி பொம்பளைங்களுக்கு ஜாதகமே எழுதலை. அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. இன்றைக்கெலாம் யாரும் சகிச்சுக்கிட்டுலாம் வாழல. பிடிச்சா பார்க்குறோம், பிடிக்கலாம் டைவர்ஸ். ரொம்ப ஆரோக்கியமாக போயிடுச்சு அந்த அந்த சமாச்சாரம். அதை விட்டு சாதாரணமாக கேட்குறான்ல, பொட்ட பிள்ளை பார்த்தா ஒன்றுமே இருக்காது. எது செய்ய தகுதி இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்கிறான். எந்த தகுதியும் இல்லை. சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. படிப்பில் எத்தனையோ விதியம் இருக்குது. பல லட்சம் செலவு பண்ணி படிக்கிற படிப்புலாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. PhD வரைக்கும் படிக்கிறவன் இருக்கிறான். என்ன உயர்கல்வி படிக்கிறவன் இருக்கிறான். இவனெல்லாம் படித்தவனா கூட வாத்தியாராக, ஆசிரியராக, ஹெட்மாஸ்டர் ஆகிறவன் அவர் கூட அவங்க பிள்ளைங்களை கொடுக்குற விதத்தில் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் தான் சரியில்லை. நல்ல சம்பளம் வாங்குகிறோம், பொம்மடாட்டி நல்லா வச்சுருப்பாங்கிறதுலாம் உத்தரவாதம் கிடையாதுங்க. நல்ல நுணுக்கமான இது ஒரு விஷயங்கள். பாபத்துவமான பாபகிரகத்தினுடைய தொடர்பு திசை வந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளை கொடுமைப்படுத்தி பிரிச்சுருவான். இல்லைன்னா அந்த பிள்ளை செத்து போயிடும். இதெல்லாம் யோசிக்காமல் முட்டாள்தனமாக என் பிள்ளை 10 பொருத்தம் பார்த்துட்டு 2 லட்ச ரூபா சம்பளம், 5 லட்ச ரூபா சம்பளம், 8 ஏக்கரா காடு, பெரிய பங்களா, டவுனில் இருந்தால் தான் கொடுப்பேன். எங்கே வாழணும் விதி ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடத்தில் எங்கே இருக்குதோ அது அங்கே தான் நடக்கும். இதெல்லாம் யோசிக்காமல் தயவு செஞ்சு செய்கிற பெற்றவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ் பண்ணுறேன். இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது பொதுவாக ஒரு அட்வைஸ். அதனால் ராகுகேது தோஷம் 10 பொருத்தம் இதெல்லாம் போகாதீங்க. இப்போ திருமண அமைப்பில் இருக்கிறீங்க, தயவு செய்து அந்த ராகுகேது தோஷத்தில் போயிடாதீங்க. திருமணம் கைக்கூடி வர காலகட்டம். திருமணத்தை நீங்கள் இப்படி தான் எதிர்பார்க்கணும்.
இப்படித்தான் எதிர்பார்க்கணும். ஆக திருமண வயது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது, காரியம் கூடுற அமைப்பில் இருக்குது, தொழில் வேலை கிடைக்கிற அமைப்பில் இருக்குது, பணம் சேர்கிற அமைப்பில் இருக்குது, ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கிறீங்க. அதாவது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, உயர் பதவி கிடைக்கிற அமைப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆக விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருமே பெரும்பாலும் திருமணம், வேலை, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.